வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொட்டீனா வந்து என்னென்ன பிராண்டுக்கு என்னென்ன ஸ்பேர் யார் யார் சப்ளை பண்றாங்கன்னு பார்த்துருவோம். பட் இது ஒரு மேஜர் ஸ்பேர் இல்லையா? கிளச் பிளேட், ப்ரெஷர் பிளேட், இதை கவர் அசம்பிளின்னு சொல்லுவோம். இது ரிலீஸ் பேரிங். இங்க வாங்க, இதெல்லாம் இந்த ஃபோக்ஸ்வேகன் எமியோக்கு அதாவது டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிருக்கோம். இங்கே தான் வந்து கிளச் பிளேட், ப்ரெஷர் பிளேட் இருக்கும். இந்த இடத்துல. அது போக இந்த இடத்துல பாருங்க, அப்படி ரிலீஸ் பேரிங்க இதுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ள பாத்துக்கோங்க. இந்த இருக்குது இல்லையா? இதே ரிலீஸ் பேரிங் கிளச் பிளேட் வெஹிக்கிள்ல இருந்து நம்ம வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ணது இதாங்க. இந்த கிளச் பிளேட் பாருங்களேன், இங்க வந்து பாருங்க, ஃபோக்ஸ்வேகன் போட்டிருக்காங்க இல்லையா? VW லக் அப்படின்னு LUK போட்டிருக்காங்க இல்லையா? ஒரு பிராண்ட் தெரியுது இல்லையா? இது ஒரு ஜெர்மன் பிராண்ட் தாங்க. இதோட ஆர்ஜின் வந்து ஜெர்மன் தான். அதே இந்த கவர் அசம்பிளி பாருங்களேன், இதுலயுமே பாருங்க மேட் இன் இந்தியா போட்டிருக்காங்க இல்லையா? ஃபோக்ஸ்வேகன் அந்த VW தெரியுது இல்லையா? கிளியரா VW ரைட், ஓகே. ஃபோக்ஸ்வேகன். ஆனா இங்க பாருங்களேன், லக் LUK போட்டிருக்காங்க இல்லையா? இவங்க தான் இவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் OEM. இங்க பாருங்க ரிலீஸ் பேரிங், இதுவுமே வந்து பாருங்க கிளியரா மேட் இன் ஜெர்மனி போட்டிருக்கா, தெரியுதா? இந்த சச் இந்த ஒரு பிராண்ட் போட்டிருக்காங்களே, இதுமே வந்து இவங்க தாங்க வந்து பால் பேரிங்க்கு வந்து பேர் போனவங்க ஜெர்மன்ல. ஸோ இந்த ரிலீஸ் பேரிங் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஃபோக்ஸ்வேகனோட சப்ளையர் யாரு அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஃபோக்ஸ்வேகன் ஜென்யூன் தான் போடணும் அப்படின்னு. பட் இது வந்து இவங்க தான் வந்து சப்ளை பண்றாங்க இல்லையா? இவங்க தான் அதுக்கு OEM. இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு இயரும் இயர் பை இயர் இல்ல ஒரு 3 இயர்ஸ் கோன்ஸ் வந்து இந்த சப்ளை வந்து சேஞ்ச் ஆவாங்கங்க. வெண்டார் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து யார் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்காங்களோ அவங்க கிட்ட தான் கம்பெனி வாங்குவாங்க. நிறைய பேர் வந்து இது தெரியாம எனக்கு OE தான் வேணும், OE தான் வேணும், அந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா? அதான் OEன்னு சொல்றோம். இவங்க வந்து OEMங்க. இதே பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நாளைக்கு வேலையை கூட சப்ளை பண்ணலாம். இல்ல இந்த கிளச் சப்ளையர் இருக்காங்க பாருங்க, அவங்க யார் வேணாலும் சப்ளை பண்ணலாம். ஆனா கம்பெனி ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் வச்சிருப்பாங்க, அந்த ஸ்டாண்டர்ட்ல தாங்க பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த கிளச் பிளேட் இருக்கு இல்லையா? இந்த ஸ்ப்ரிங்கோட ஹாரன் ஹீட் ட்ரீட்மெண்ட்ல எவ்வளவு டெம்பர் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஒரு டேட்டாங்க. அது எல்லாமே அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க தான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ல அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ல வந்து இந்த கம்பெனிக்கு வந்து சப்ளை பண்றவங்க. நம்ம ஸோ இப்போ வந்து டைரக்டா ஃபோக்ஸ்வேகன் போறோம் அப்படிங்கிறத விட இப்போ யார் அவங்களுக்கு சப்ளை பண்றாங்களோ அவங்க கிட்டே அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க கிட்டே நம்ம வாங்கிக்கலாம். இதனால நம்மளுக்கு ஒரு 40 to 45% வந்து இந்த பிரைஸ்ல வந்து டிஃபரெண்ட் இருக்குங்க நீங்க OE வாங்குற. பட் ஆனா குவாலிட்டியில பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 5 to 10% அதுக்குள்ளதான் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருப்பாங்க. ஏன்னா பெரிய அளவு டிஃபரெண்ட் இருக்காது. இப்போ இந்த ஃபைபர் காப்பர்லாம் இருக்கு இல்லையா? செமி மெட்டாலிக்லாம் பண்ணதாங்க, அரமைட்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த இந்த மெட்டல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்ல டெம்பரிங் ப்ராசஸ் பண்றாங்க இல்லையா? அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு 80% 90% வரை சேமா தாங்க இருக்கும். 90 to 95% வரை. ஓகேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி மேல வேற டீட்டெயிலா பார்க்கலாம். வேற என்னென்ன ஸ்பேர் யார் யார் சப்ளை பண்றாங்க அப்படின்னு.